हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 33 34 2 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பீஷ்மதேவர் மரணப்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்பொழுது அங்கே யுதிஷ்டிரர், அதாவது பாண்டவர்களின் தலைமையானவரான முதலாவதரான மூத்தவரான யுதிஷ்டிரர், அவர் குருஷேத்திர போர்க்களத்துக்கு அப்புறம் அவர் தான் அரியாசனத்தில் ஏறணும். அரியாசனத்தில் அவரை உட்கார வச்சதுக்கப்புறமா அவருக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டது. அதனால் அவர் கிருஷ்ணரிடம் கேட்டார். கிருஷ்ணர் பதில் சொன்னார். இருந்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய தூய்மையான பக்தரான பீஷ்மதேவரின் மூலமாக, பீஷ்மாச்சாரியரின் மூலமாக இந்த விஷயங்கள் ஆச்சாரியர் நம்ம யுதிஷ்டிரருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தில் மரணப்படுக்கையில் கிடந்த அந்த இடத்திற்கு, குருக்ஷேத்திர போர்க்களத்திற்கு, குருக்ஷேத்திரத்திற்கு யுதிஷ்டிரரை அழைத்து கொண்டு கிருஷ்ணர், வியாசதேவர் போன்ற மகாத்மாக்கள், உன்னதமான ஆத்மாக்கள் பகவானோடு சேர்ந்து அங்கு வந்திருந்தார்கள். நாரதர் முதற்கொண்டு பலர். அப்போது அவர் பல தர்மத்தை சொன்னார். வர்ணாசிரம தர்மத்தை சொன்னார், மனு தர்மத்தை சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னார், கிருஷ்ணர் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர் அல்ல. இவருக்கும் ஆதி நாராயணருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கிருஷ்ணர் தான் ஆதி நாராயணர். பகவான் கிருஷ்ணர் 3 புருஷவதாரங்களை எடுத்துக்கொள்கிறார். அதில் முதலாவது அவதாரமாக காரண உதக ஷாயி விஷ்ணு, காரணோதக ஷாயி விஷ்ணுவாக இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணமாக அந்த மூல நாராயணராக கிருஷ்ணர் இருந்து தன்னை 3 புருஷவதாரங்களாக விஸ்தரிக்கிறார். காரண உதகஷாய் விஷ்ணுவாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். பிறகு அந்த பிரபஞ்சத்திற்குள் கர்ப்ப உதகஷாய் விஷ்ணுவாக கர்ப்பஜலத்தில் படுத்துக்கொண்டு 14 உலகங்களை, ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் 14 உலகங்களை உருவாக்குகிறார். பிறகு க்ஷீர உதகஷாய் விஷ்ணு பார்க்கடலில் படுத்துக்கொண்டு பகவான் இந்த ஹிருதயத்தில் எல்லா ஜீவாத்மாக்களின் பரமாத்மாவாக இருக்கிறார். கர்ப்போதகஷாய் விஷ்ணு கிட்டேருந்து பிரம்மா வரார், பிரம்மா கிட்டேருந்து படைப்பு ஆரம்பிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் பகவான் செய்திருக்கிறார்னு பல விஷயங்களை பகவான் நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய நண்பனோ சாரதியோ உன்னுடைய சொந்தக்காரரோ மாமனோ மச்சானோ அல்ல. அவர் பகவான், ஸ்வயம் பகவான் அப்படின்னு சொன்னார். பகவானும் பீஷ்மாச்சாரியாருக்கு தன்னுடைய 4 கரங்களை கொண்ட அந்த ரூபத்தை தரிசனம் கொடுத்தார். அவர் பகவானின் மீது பிரார்த்தனைகள் செய்ய துவங்கினார். இவ்வளவு நேரம் எல்லா தர்மத்தை பற்றி பேசி கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டார், சரணாகதிக்கு வந்துட்டார். எப்படி பகவத்கீதையில் 18 அத்தியாயங்களில் பகவான் பல தர்மத்தை பற்றி பேசுகிறார், பல யோகத்தை பற்றி பேசுகிறார். ஞான யோகத்தை பற்றி பேசுகிறார், அஷ்டாங்க யோகத்தை பற்றி பேசுகிறார். ஞானம், கர்ம ஞான யோக 3 விஷயத்திலையும் சொல்லிட்டார். எப்படி கர்மம் செஞ்சு நீ உன்னுடைய கடமையை செய்து, கடமைனா என்ன, பிராமண சத்திரிய வைசிய சூத்ரன், நாம் 4 கடமையில் ஏதோ ஒரு கடமையில் இருப்போம். ஒன்று பிராமணனாக இருப்போம், இல்லை சத்திரியனாக இருப்போம், வைசியனாக இருப்போம், சூத்ரனாக இருப்போம். இந்த காலகட்டத்தில் பிராமணன் என்ற ஒரு இனம் மட்டும் இருக்குது. அந்த பூணூல் ஒன்று இருக்கிறனால இது பிராமணன்ற அந்த அடையாளம் நமக்கு தெரியுது. ஆனால் மற்ற சத்திரிய வைசிய சூத்ர இந்த 3ம் பிறப்பின் அடிப்படையில் இப்போ இல்லை. பிராமண குலத்தில் பிறந்தவர்களும் தன்னுடைய தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்காத காரணத்தினால், பணத்தை நோக்கி சென்ற காரணத்தினால், பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் பிராமணர்களாக இருந்து வேதத்தை படித்து வேதத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து யாகத்தை செய்து தான் செய்ய வேண்டிய யாகங்களை செய்து மற்றவர்களுக்கும் யாகத்தை செய்வித்து தானம் பெற்று தானம் கொடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வேதம் படிப்பது மட்டுமே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு இருப்பவர்கள் அல்ல. எல்லோரும் பலவிதமான ஆங்கிலேய நமக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை படித்துக்கொண்டு நான் MBA அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்காலேயோ இல்லை மற்ற ஊர்களிலேயோ போய் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. யாரும் தன்னுடைய மகனை வேதம் கற்பித்து கொடுத்து, இல்லை ஒரு கோவிலில் பரம்பரையாக
தன்னுடைய மகனையும் அந்த சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். நான் என்னுடைய பகவானை பார்த்து கொண்டிருந்தேன். எத்தனையோ 108 திவ்ய கஷேத்திரங்கள் இருக்குது, அதை தவிர எத்தனையோ கோயில்கள் இருக்குது, அபிமான கஷேத்திரங்கள் இருக்குது. இதிலெல்லாம் ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் அல்ல, வைஷ்ணவர்கள் மட்டுமல்ல, ஸ்மிருதியை பின்பற்றக்கூடிய ஸ்மார்த்தர்களும் சிவன் கோயிலையும் சரி, விஷ்ணு கோயிலும் சரி, முருகர் கோயிலும் சரி, எத்தனையோ கோயில்களில் ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக அந்த பகவானுக்கு சேவை செய்து கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தை வைத்துக்கொண்டு பகவானுடைய சேவையே உயர்ந்தது என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆங்கிலேயன் நம் நாட்டிற்கு வந்த பிறகு நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் இந்த வர்ணாசிரம தர்மம் கெடுக்கப்பட்டது, வர்ணாசிரம தர்மத்தை குலைத்து விட்டான். அவன் என்ன ஆயிடுச்சு, யாருக்கும் பகவானுக்கு சேவை செய்யவோ இல்லை வேதம் படித்து வேதத்தை ஒரு புரோகிதர்களாகவோ இருப்பதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. காரணம், ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு குடுமியை வைத்துக் கொள்வதற்கோ அல்லது ஒரு பிராமண லட்சணத்தில் இருந்து கொண்டு ஒரு கடுக்கன் தோடு போட்டுக் கொள்வதற்கோ, பஞ்சகச்சம் கட்டி அங்கவஸ்திரம் போட்டுக் கொள்வதற்கோ, இந்த இதர பாஷையான ஆங்கிலத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் மட்டுமே வைத்துக் கொள்வதற்கோ யாரும் தயாராக இல்லை. எல்லோருக்கும் ஆங்கிலேயன் போல் தன்னை உடை உணிந்து கொள்ள வேண்டும், எல்லோருக்கும் ஆங்கிலேயன் கற்றுக் கொடுத்த அந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும், எல்லோருக்கும் ஆங்கிலேயர்களிடம் சென்று பணி செய்து, அதாவது ஸ்வபச்சன் என்று அழைக்கப்படுகிறான் வேற்று நாட்டை சேர்ந்தவர், அதாவது ஃபாரினர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்கெல்லாம் ஸ்வபச்சன் சாஸ்திரம் சொல்லுது. ஸ்வபச்சன் அப்படின்னா வேத விஷயத்துல துளி கூட நம்பிக்கை இல்லாதவன் அர்த்தம். வேத விஷயத்துல எதையுமே எந்த முறையும் கடைபிடிக்காதவன் ஸ்வபச்சன், அவன் இந்தியனா இருந்தாலும் சரி. ஆனா பொதுவா பார்த்தா ஏதோ ஒன்று இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு வகையில எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாவது வேதத்து மேல நம்பிக்கை இருக்கும். ஆனா இந்த மேற்கத்திய நாட்டை சேர்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் பீப்புளை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேதத்தின் மீது நம்பிக்கையே இருக்காது. அவங்க வாழ்க்கையே ஒரு மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர்கள் ஸ்வபச்சன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த பிராமண குலத்தில் பிறந்த பிராமணர்கள் அந்த ஸ்வபச்சனிடம் சென்று வேலை செய்து அவன் கொடுக்கக்கூடிய காசை கை நீட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகிவிட்டது. அதனால இன்னைக்கு உடம்புல பூணல் இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் யாரும் பிராமணர்கள் ஆகிவிட முடியாது. பிரம்ம ஜானாதி இதி பிராமணா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பிரம்மத்தை உணர்ந்தவன், ஆன்மாவை உணர்ந்து அதன்படி வாழ்க்கையை நடத்துபவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வர்ணாசிரம தர்மம் உடைந்து விட்டது. அப்போ இந்த தர்மம் என்றால், வர்ணாசிரம தர்மம் என்றால் இன்னைக்கு நீ செய்யக்கூடிய வேலை அவ்வளவுதான். நீ இன்னைக்கு எந்த தொழிலை செய்யறியோ அது உன்னுடைய வர்ணாசிரம தர்மமா நீ எடுத்துக்கணும். அந்த தர்மத்தை நீ சரிவர செய்ய வேண்டும். அந்த தர்மத்தை நீ சின்சியரா பண்ணணும், உண்மையா செய்யணும். உனக்கு சம்பளம் குறைவா இருந்தாலும் சரி, ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, உனக்கு உன்னுடைய முதலாளி சம்பளம் நேரத்துக்கு தரணும் இல்லை லேட்டா தரணும், மொத்தத்தில் நீ உன் செய்யக்கூடிய வேலையை நீ சின்சியரா செஞ்சனா நீ வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன்லாம் தேட முடியாது. யார் பிராமணன் தெரியாது. பிராமணனா இருக்கும், சூத்திரனா இருக்கான், சூத்திரனா இருக்கும், பிராமணனா இருக்கான். இன்னைக்கு சத்திரியம் கிடையாது, வைசியம் கிடையாது, காசு இருக்கிறோம், பிசினஸ் பண்றான். ஸோ என்னன்னா இன்னைக்கு நாம செய்யக்கூடிய வேலையை எந்த அளவுக்கு சின்சியரா செய்ய முடியுமோ அதை செய்யணும். அப்பதான் நம்ம எல்லா காரியத்திலும் நம்மளுடைய உண்மையை நாம் வெளிப்படுத்தினால் ஆன்மீகத்திலும் அது வரும். அந்த வகையில் இந்த தர்மத்தை பற்றி சொன்னார். ஏன்னா யுதிஷ்டிர மகாராஜன் அவர் சத்திரியனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் அந்த சத்திரிய தர்மத்தை கடைபிடிக்க எல்லாம் சொல்லி கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, பகவான் கிட்ட வந்துட்டார். இனிமே நான் எதை பற்றியும் பேச போகிறதில்ல, நான் பகவானை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ நம்ம 33 பார்க்க போகிறோம். 32 கடைசியாக என்ன சொன்னார்னா, பீஷ்மதேவர் கூறினார், இதுவரை வெவ்வேறு விஷயங்களிலும் கடமைகளிலும் ஈடுபட்டிருந்த எனது சிந்தனை, உணர்வு மற்றும் விருப்பம் ஆகியவற்றை இப்பொழுது நான் சர்வ சக்தி படைத்தவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரில் ஈடுபடுத்துவேனாக. அவர் எப்பொழுதும் சுய திருப்தியுடையவராவார். ஆனால் அவரிடமிருந்து தான் ஜட உலகம் படைக்கப்படுகிறது என்றாலும் அவர் பக்தர்களின் தலைவராக இருப்பதால் ஜட உலகில் அவதரித்து தெய்வீக இன்பத்தை அவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ 33 என்ன சொல்றாருன்றதை பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். திரிபுவன கமனம் தமால வர்ணம் ரவிகர கௌரவர அம்பரம் ததானே வபுர் அலக குலாவிருதானனாப்ஜம் விஜய சகேரதிரஸ்துமே அனவத்யா. ரொம்ப அருமையான ஸ்லோகம், அழகான ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இதோட அர்த்தத்தை நான் சொல்றேன். நாம இந்த ஸ்லோகத்தை என்னைக்குமே பகவானை பார்த்த உடனே எந்த கோவிலுக்கு போய் எங்க தரிசனம் பண்ணாலும் முதல்ல சொல்ல வேண்டிய ஸ்லோகம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம்.
பாகவதத்தில் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான ரகசியங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையே பூர்ணத்துவம் அடைந்து விடும். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கான மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில், அதாவது மேல், மத்திய, கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்து இழுக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற பொன்னிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. இதை மட்டும் நாம தினப்படி கிருஷ்ணரை பார்த்து நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த உலக விஷயத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் பகவான் அப்படியே வேறெடுத்து விடுவார். அப்பதான் பகவான் மேல பற்றி ஏற்படும். இதுதான் மிகச்சிறந்த பிரார்த்தனை. இதை விட்டு எனக்கு அதை கொடு, இதை கொடு, செல்வம் கொடு, தனம் கொடு, தானியம் கொடு, அது கொடு, இது கொடுலாம் கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. எல்லாமே நிரந்தரமற்ற ஒரு விஷயம். பகவானை பார்த்தா, பகவானை தரிசிச்சா, பகவானோட நாமத்தை சொன்னா, பகவானுடைய கதைகளை கேட்டா, பகவானுடைய கதைகளை சொன்னா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிட்டா, எப்பவுமே நம்ம மனசு நினைக்க வேண்டியது என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். ஏன் கிருஷ்ணரை நேரடியாகவே போகலாமே, தாமோதரா, மதுசூதனா, திருவிக்ரமா இப்படி சொல்லலாமே. ஏன் அர்ஜுனனை இங்க சேர்க்கிறார்? எப்படி சொல்றாரு பாருங்க. விஜய சகே அப்படின்றார். விஜய சகே, விஜய அப்படின்னா விஜயன் அப்படின்னா அர்ஜுனன், சகேனா நண்பன் அர்த்தம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பர் ஆவார். ஏன்னா கிருஷ்ணர் எப்பவுமே தன்னை தனியா சொல்றதுல அவர் விருப்பப்பட்டது கிடையாது. அவர் என்னைக்குமே தன்னுடைய பக்தர்களை சேர்ந்து சொல்றதுதான் விருப்பப்பட்டார். ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஹரேனா ராதாராணின்னு அர்த்தம். ஏன் ராதே கிருஷ்ணான்னு சொல்லாமே? பல பேர் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. ஆனா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இஸ்கான்ல ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க, ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும்? கிருஷ்ணரை நீங்க எப்படி வேணா சொல்லலாம், அவரை நீங்க நேரடியா பேர் வச்சு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ராதாராணி அம்மா இருக்காங்களே, அவங்கள நேரடியா பேர் வச்சு சொல்றது மரியாதை அல்ல. கிருஷ்ணரை நீங்க யார் வேணா டீல் பண்ணிடலாம், ராதாராணி அம்மாவை டீல் பண்றதுன்றது ஒரு உயர்ந்த விஷயம். ஏன்னா அது உதாரணத்துக்கு ரொம்ப அல்பமான உதாரணத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க, ஏடிஎம்கேல இருக்கக்கூடியவங்க ஜெயலலிதான்னு பேர் சொல்ல மாட்டாங்க, அம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? ஒரு சராசரியா ஒரு வாழ்ந்து பல கர்மங்களை செய்து பல இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இறந்த ஒரு பெண்மணி, ஒரு சாதாரண ஆத்மா, கர்மத்தை அனுபவிக்க பிறந்த ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவையே அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் பெயரை உச்சரிக்காமல் அம்மான்னு சொல்றாங்கன்னா, ராதாராணியை நீ ஸ்ட்ரைட்டா ராதான்னு சொல்லிடலாமா? அந்த அளவுக்கு தகுதி வந்துருச்சா நமக்கு? அதனாலதான் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள் ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவை பெயர் வச்சு சொல்லாம ஹரேன்னு சொல்ல சொன்னாங்க. ஏன்னா நமக்கு அந்த தகுதி கிடையாது. உனக்கு தகுதி நீ வந்துருச்சு, நான் பெரிய ஆளு பா, நான்லாம் ராதாராணி கூப்பிட்டா வந்துருவாங்கப்பானா நீ பேர் வச்சு சொல்லுப்பா, உனக்கு அந்த அளவுக்கு தகுதி வந்துருச்சு. அதுக்காக அப்படி சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏன் ஹரே கிருஷ்ணான்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா அதுல ஒரு சூட்சமும் இருக்கு. மரியாதையோட பேசுறது இல்லையா? நம்மளோட உயர்ந்தவர்களை நாம என்ன பேர் வச்சு சொல்றோமா? அப்ப கிருஷ்ணர்னா கிருஷ்ணரை விரும்புறாரு. கிருஷ்ணர் தன்னை நேரடியா பேர் வச்சுதான் கூப்பிடணும்னு நினைக்கிறார். 5 விதமான பாவத்தில் தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறார் கிருஷ்ணர். 5 விதமான பாவங்கள், 5 விதமான ரசங்கள் இருக்கு. சாந்த ரசம். சாந்த ரசம்னா என்ன தெரியுமா? சும்மா அப்படியே ஒரு மிதமான பக்தி, ரொம்ப ஆழமான பக்தி கிடையாது. அவரும் ஹரிநாமத்தை சொல்லுவாரு, அவரும் பகவானுடைய கதையில கேட்பாரு, இருப்பாரு. ஆனா அப்படியே மிதமா இருப்பார். அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டார். அப்படியே கேட்பாரு, பக்தி பண்ணுவாரு, அப்படியே அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சுட்டு. சாந்த பக்தின்னு அர்த்தம். சாந்த ரசம் அது ஒரு மிதமான பக்தி. அடுத்து தாசிய ரசம். தாசிய ரசம்னா பகவான் தன்னுடைய எஜமானராகவும் நானும் அவருடைய சேவகன்னு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு பகவானுக்கு சேவை செய்யறது தாசிய ரசம் சொல்லுவாங்க. பீஷ்மாச்சாரியார்லாம் தாசிய ரசத்தில் இருக்காருன்னு ஆச்சாரியார் சொல்றார். இவர் ஆஞ்சநேயர் மிகப்பெரிய தாசிய ரசம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு அவ்வளோ பெரிய சேவை செய்தார். ஸோ தாசிய ரசம். அடுத்து சக்கிய ரசம். பகவான் கிருஷ்ணரை நண்பரா டீல் பண்றது, நண்பரா பாவிப்பது. அந்த நண்பரா பாவிக்கிறதுக்கு தான் அர்ஜுனனுடைய ரசம், சக்கிய ரசம். அதுக்கப்புறம் வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம்னா என்ன? பகவானை தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறது. அதுதான் யசோதா அம்மா, தேவகி இவங்களுக்கெல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது மாதுரிய ரசம். இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், கிருஷ்ணரை காதலனா பாவிக்கிறது. அதுதான் ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவுடைய பாவம்.
அப்போ ஸ்ரீமதி ராதாராணி அம்மா எந்த டாப்ல இருக்காங்க பாருங்க. ராதாராணி அம்மாவுக்கும் ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவுக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் வித்தியாசம் கிடையாது. ராதாராணி அம்மாவுடைய இன்னொரு நிலை தான் லக்ஷ்மி தாயார். ஆனா லக்ஷ்மி தாயார் எப்படி இருக்காங்கன்னா தாசிய ரசத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. பகவானுடைய பாதத்தை திருப்பாதத்தை கைகொண்டு அமுக்கி அவருக்கு சேவை செய்யறாங்க. பகவானுடைய திருவடியில் எப்பவுமே இருந்து அவருக்கு காலமிக்கி அவருக்கு சேவை செய்யறாங்க. ஆனா ராதாராணி அம்மா எப்படி தெரியுமா? கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவுடைய காலை பிடிப்பார். அதுதான் அங்க வித்தியாசம். அது ஒரு உயர்ந்த நிலை. அதெல்லாம் புரியாது. நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணிட்டா நம்மளோட முட்டாள் உலகத்தில் வேற யாரும் கிடையாது. நமக்கு என்ன தெரியும்? இனிப்புனா நம்ம வாழ்க்கையிலே சாப்பிட்டதுலேயே ஒரு ஸ்வீட் எது இனிப்பு அதுதான் தெரியும். அதை தாண்டி ஒரு இனிப்பு தெரியாது. கசப்புனா இருக்கிறதுலே ஒரு கசப்பு, இப்போ இருக்கக்கூடிய கசப்பு கபசுர குடிநீர் அதுதான் தெரியும் நமக்கு. இல்லை நிலவேம்பு கஷாயம் தான் தெரியும். இப்படி நம்மளுடைய அனுபவத்திலே நம்ம பார்த்த ஒரு அற்பமான வாழ்க்கை. நம்ம வாழ்றது 100 வருஷம் மேக்சிமம் நான் சொல்றேன். இந்த 100 வருஷத்துல உனக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நீ பகவானுடைய இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பத்தியோ அவருடைய ஆன்மீக விஷயங்களை பற்றிலாம் நீ அனலைஸ் பண்ணனா உன்னை விட மடையா வேற யாரும் கிடையாது. அந்த வகையில ஸ்ரீமதி ராதாராணி அம்மா இருக்கக்கூடிய அந்த மாதுரிய ரசம் இருக்கிறதுனால அவங்கள அந்த உசத்தியான அந்த நிலையை அடையக்கூடியவர்கள் அந்த அம்மாவை ஹரே சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா அப்படின்னாலே ஸ்ரீமதி ராதாராணி அம்மா சொன்ன மாதிரி தான். அதனால கிருஷ்ணரை எப்பவுமே தன்னுடைய பக்தர்களோட சேர்ந்து அழைப்பதில் அவர் ரொம்ப விருப்பப்படுறார். அதாவது ராதா மாதவா, ராதா கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு அவருக்கு. அதனாலதான் இங்க விஜய சகேன்னு சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். தமால மரம், இந்த தமால மரம் எங்க பார்க்கலாம்னா நீங்க விருந்தாவனத்துல தான் பார்க்கலாம். விருந்தாவனத்துல எங்க போனாலும் தமால மரமா இருக்கும். ரொம்ப ஒசத்தமா வளராது, அப்படியே கீழே வளரும். ஒரு கொடை மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே நிழல் கொடுக்கக்கூடிய தமால மரம். தமால மரங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிறைய இடத்துல தமால மரம் வேற இடத்துல ஒன்று போய் வச்சா வளருமான்னு கூட சொல்ல முடியாது. விருந்தாவனத்தில் எங்கே பார்த்தாலும் தமால மரம் தான் இருக்கும். அந்த தமால மரம் ஒரு நீல நிறத்தை ஒத்தது. அந்த நீல நிறத்தில் இருக்கார் பகவான் கிருஷ்ணர். அந்த நீல நிற வர்ணத்தில் பகவானுடைய திவ்யமான உடலுடன் தோன்றி இருக்கிறார். திவ்யமான உடல் அப்படின்னா நம்மளுடைய உடல் பௌதிக உடல். நமக்கு பஞ்சபூதத்தால் செய்யப்பட்டிருக்கு. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் இதில் செஞ்சப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒன்று பூமியில் புதைச்சி மண்ணோட மண்ணாக சேர்த்துடுறாங்க, இல்லை எரிச்சு நெருப்பில் களைச்சிடுறாங்க. அவ்வளோதான். ஒன்று நிலத்தில் போயிடும், இல்லை நெருப்பில் போயிடும். ஆனால் பகவானுடையது திவ்யமான உடல். கிருஷ்ணர் கீதையில் சொல்றார், ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா தக்துவா தேகம் புனர்ஜென்மா நைத்தி மாமேத்தி சோர்ஜுனா. நான் என்னுடைய பிறப்பு, நான் இங்கே பிறக்கிறேனே, இந்த பிறப்பு, நான் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் திவ்யமானது. அப்படின்னா ஆன்மீகமயமானதுன்னு அர்த்தம். டிரான்சிடென்டல்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு. திவ்யமானது, ஆன்மீகமயமானதுன்னு எவனும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிறானோ, இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை ஆராய்ச்சி பண்ண வேணாம். நீ போய் வேதத்தை கரைச்சி குடிக்க வேண்டாம். நீ ஸ்ரீமத் பாகவதத்தை கூட ஃபுல்லாக படிக்க வேண்டாம். ஆச்சாரியர் சொன்னால் இதை ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. கிருஷ்ணருடைய அந்த ஜென்மமும் பகவானுடைய அவதாரமும் பகவானுடைய தேகமும், அதாவது பகவானுடைய அந்த உடலும் பகவானுடைய செயல்களும் திவ்யமானது, ஆன்மீகமயமானது நீ அக்செப்ட் பண்ணிட்டாலே, கிருஷ்ணன் சொன்னார், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்துவ தக்துவா தேகம் புனர்ஜென்மான்றார். உனக்கு மறுபடியும் ஜென்மமே கிடையாது, நீ என்கிட்ட வந்துடுறேன்றார். உனக்கும் திவ்யமான உடல் கிடைச்சிருன்றார். நீ என்னுடைய உடல் திவ்யமானதுன்னு ஏத்துக்கிட்டனா உனக்கும் திவ்யமான உடல் கிடைக்கும். நீ என்னுடைய உடல் சராசரியானது. கிருஷ்ணர் ஏதோ மனுஷனா பிறந்தார், யோகா பண்ணார், அப்புறம் அவருக்கு யோகா வந்துருச்சு, அவர் சித்தர் ஆயிட்டார், அவர் மேஜிக் மேன் ஆயிட்டார், அவர் இதுவாயிட்டார்னு ஒரு மடையன் சொன்னானா அவன் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, அவன் இந்த உலகத்துக்கே குருவா சத்குருவா தன்னை சொல்லிக்கக்கூடிய பெரிய யோகியா இருந்தாலும் சரி, கிருஷ்ணருடைய உடல் திவ்யமானது அல்ல, அவரும் ஒரு யோகின்னு சொன்னானா இவனுடைய உடலும் பௌதிக உடலாகத்தான் இருக்கும். மாற்றமே கிடையாது. கிருஷ்ணர் தெளிவா சொல்லிட்டார். உன்னுடைய உடலை திவ்யமான உடலாக நீ மாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய இந்த திவ்யமான உடலை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிருஷ்ணர் சொல்றார் கீதையில். அந்த வகையில பகவானுடைய அந்த திவ்யமான உடல் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது வர்ணிக்கிறார். அடுத்து என்ன சொல்றார்? 3 கிரக அமைப்புகளில், 3 கிரக அமைப்பு, அதாவது முதல்ல அந்த காரண உதகசாய் விஷ்ணு ஒரு பிரபஞ்சம், ஒரு ரவுண்டு பாலை உருவாக்குறார். ஒரு பெரிய பிரபஞ்சம். நம்ம இப்போ இருக்கிறது ஒரு பெரிய பிரபஞ்சம். ரவுண்டு பால்குள்ள நம்ம 7-14 உலகங்கள் இருக்கு. அதுல நடுவில் இருக்கக்கூடிய மத்திய லோகத்தில் நாம இருக்கோம். இப்போ அந்த நடு ஒரு உருண்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த ரவுண்டுக்குள்ள 7-14 உலகங்கள் இருக்கு. 7-14 உலகங்கள். 14ல நடுவில் இருக்கிற உலகம் தான் நம்ம இருக்கக்கூடிய பூமி. மத்திய லோகம்னு சொல்லுவாங்க. நடு உலகம், மத்திய லோகம், நடுவில் இருக்கக்கூடிய லோகம். இதுக்கு மேல 6 சொர்க்கலோகங்கள் இருக்கு. ஜன, தபா, அந்த மாதிரிலாம் இருக்கு. மகா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் சத்தியலோகம், அங்கதான் பிரம்மா இருக்கார்.
இப்போ இந்த மத்திய லோகத்துக்கு கீழே அது இருக்கிறது மேல் லோகம், நம்ம பூமிக்கு மேலே இருக்கிறது மேல் லோகம், நடுவில் இருக்கிறது மத்திய லோகம், நாம இருக்கிறது. நமக்கு கீழே 7 கீழ் உலகங்கள் இருக்கு. அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாதாளன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கு. கிருஷ்ணர் நடுவில் இருக்க இந்த பூமியில் இருக்கவங்களுக்கு மட்டும் கவர்ச்சி ஏற்படுத்தல, 14 உலகங்கள்ல இருக்கவங்களுக்கும் அவர் மேல கவர்ச்சி ஏற்படுது. பகவான் சும்மா கிருஷ்ணர் இந்த பூமியில பிறந்துட்டா அவங்களுக்கு மட்டும் பகவான் மேல அட்ராக்ஷன் கிடையாது. பிரம்மா முதல் கொண்டு பகவான் மேல அட்ராக்ஷன். இருக்கிறதுலே உயர்ந்த ஜீவராசி பிரம்மா தான், முதல் ஜீவராசி. அவருக்கே பகவான் மேல அவ்வளவு அட்ராக்ஷன். பகவான் எப்படி இருக்கிறார்? அதாவது 3 கிரக அமைப்புகளில் மேல் மத்திய கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திழுக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற பொன்னிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். பீஷ்மாச்சாரியார் பிரார்த்தனை பண்றார். என்ன பிரார்த்தனை பண்றார்? அவர் பார்க்கும்போது நேருக்கு நேராக கிருஷ்ணரை பார்க்கும்போது அந்த குருட்சேத்திர போர்க்களத்தில் அவர் என்ன நிறத்தில் பார்க்கிறார்? பொன்னிற ஆடை அணிந்திருக்கிறார் கிருஷ்ணர். அதனால நீங்க பாருங்க, அவருக்கு பீதாம்பரம்னு பேரு. கிருஷ்ணருக்கு பீதாம்பரத்தை அணிந்திருப்பார். பகவானுடைய அந்த இங்க கௌரா 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 கௌரவ வராம்பரம் அப்படின்னு சொல்லப்படுது. கௌரா அப்படின்னா பொன்னிறம்னு அர்த்தம். அது மஞ்சள்லையும் சேரும். அப்போ பகவான் இந்த பீதாம்பரம் அந்த மஞ்சள் நிற ஆடையை தான் அணிந்திருக்காது. இதெல்லாம் கற்பனை அல்ல, நேருக்கு நேரு பார்த்து அனுபவத்தால் சொல்லப்பட்டது. பீஷ்மாச்சாரியர் பார்த்தோன்னு என்ன சொல்றார்? அவரது பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகம். கிருஷ்ணனுடைய முகத்துல இந்த சந்தன குழம்புனா சந்தனம் குழைக்க குழைக்க சந்தனம் வருது இல்லையா? சந்தன பேஸ்ட், சாண்டல்வுட் பேஸ்ட். அந்த பேஸ்ட்ல அவருடைய முகத்துல டெக்கரேஷன் பண்ணியிருப்பார். அதனாலதான் இஸ்கான்ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நீங்க அந்த கோவில்களுக்கு போனீங்கன்னா கிருஷ்ணனுடைய முகத்துல நல்ல அழகழகா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ்ல. அது முக்கியமா இஸ்கானுடைய தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மாயாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கல்கட்டாவுக்கு ஒரு 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கல்கட்டாவில். அதுதான் ஹெட் ஆஃபீஸ். அங்கே போனீங்கன்னா ராதா மாதவர் இருப்பார், கிருஷ்ணரும் ராதையும் இருப்பாங்க அஷ்டசகியோட. அங்கே ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தனத்தில் முகத்துலலாம் நெத்திலெல்லாம் ரொம்ப அழகாக அவருக்கு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி பண்ணுறாங்க? சும்மா கற்பனையா? கிடையாது. எல்லாமே சாஸ்திரோத்தமமாக செய்கிறார்கள், சாஸ்திரத்தை ஒத்து செய்கிறார்கள். நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க, ரொம்ப கரெக்டா சொல்ற. சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகம். 2 விஷயத்தை சொல்றார். மஞ்சள் நிற ஆடை போட்டிருப்பார், பளபளக்கக்கூடிய பொன்னிற ஆடை அவர் இருக்கும். அவருடைய திருமுகத்துல தாமரை மாதிரி இருக்கு அவருடைய முகம். அந்த முகத்துல அந்த கண்கள் பக்கத்துல நெத்தில எல்லாம் சந்தனத்துல அவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது அவருடைய மஞ்சள் நிற ஆடையும் அவருடைய அந்த திருமுகம் சந்தனத்தினால் வரையப்பட்ட அவருடைய திருமுகமும் சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை திருமுகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்களாக இருக்கும். அதுதான் எனக்கு அட்ராக்ஷன், வேற எதுவுமே இருக்கக்கூடாதுன்றார். எனக்கு வேற எதுவும் இது வரைக்கும் நான் ராஜ தர்மம், குல தர்மம், அந்த தர்மம், இந்த தர்மம் எல்லாம் சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு எந்த தர்மமும் வேண்டாம். எனக்கு கிருஷ்ணனுடைய திருமுகத்துல அவருடைய அழகிய தாமரை திருமுகத்துல என்ன நான் லயிச்சிடணும். இது பகவானுடைய திருமுகம் என்னை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஒண்ணு பகவான் மேல அட்ராக்ஷன் வேணும். அடுத்து என்ன சொல்றாரு? மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக. அட்ராக்ஷன் கிருஷ்ணன் மேல வேணும், டிட்டாச்மெண்ட் நான் செய்யக்கூடிய எந்த கர்மத்துடைய பலனும் எனக்கு வேண்டான்ட்டார். சந்தியாவந்தனம், மாத்தியானம், தர்ப்பணம், அது தேவசம், இதுன்னு என்னென்னமோ கர்மங்கள் இருக்கு. சத்திரியன், பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன் என்னெல்லாம் கர்மம் செஞ்சா என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படுமோ எது மேலேயும் எனக்கு பற்று இருக்கக்கூடாது, வேண்டாம். எனக்கு இந்த உலகத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த ரிசல்ட் எனக்கு வேண்டாம். கிருஷ்ணன் மேல நான் ஃபோக்கஸ் இருந்தா போதுன்னு ரொம்ப ஆழமா இங்க பகவான் மேல ஒரு பிரார்த்தனை வச்சிருக்காரு. அதனாலதான் சொன்னேன், நாம ஒவ்வொரு தடவை பகவானை போய் தரிசிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை மனசுல நினைச்சிட்டு திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவர அம்பரம் ததானே வபுர் அலக குலாவிருதானநாப்ஜம் விஜய சகேரதிர் அஸ்துமே அனவத்யா. இது மனசுல மனப்பாடம் பண்ண முடியலனாலும் எழுதியாவது வச்சுக்கணும். பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் ஃபர்ஸ்ட் கேண்டோ 9வது அத்தியாயம் 9th சாப்டர் 33வது ஸ்லோகம் டெக்ஸ்ட் 33. இதை நீங்க எழுதி வச்சாது படிக்கணும். படிக்க படிக்க மனசலாம். ஸோ அற்புதமான
ஒரு விஷயத்தை ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். என்னன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராவார். அவர் தமால மரத்தின் நீல நிறத்தை ஒத்த திவ்யமான உடலுடன் இவ்வுலகில் தோன்றியுள்ளார். 3 கிரக அமைப்புகளில் மேல் மத்திய கீழ் உள்ள அனைவரையும் அவரது உடல் கவர்ந்திழுக்கிறது. பளபளக்கும் அவரது மஞ்சள் நிற ஆடையும் சந்தன குழம்பினால் வரையப்பட்ட சித்திரங்களை கொண்ட அவரது தாமரை முகமும் என்னை கவர்ந்திழுக்கும் பொருட்களாக அமைய வேண்டும். மேலும் கர்ம பலன்களில் நான் பற்றில்லாமல் இருப்பேனாக அப்படின்னு சொன்னார். இப்போ 34 ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் பார்த்து நீங்க ஸ்லோகத்தை முடிச்சுக்கலாம். 34வது ஸ்லோகம். யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வக் சுச்சலுலித சமவாரி அலக்ருதாஸ்யே மம நிஷிதா சரைர் விபித்யமான த்வஷி விலசத் கவச்சே அஸ்து கிருஷ்ண ஆத்மா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குளம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விடட்டும். ஆத்மாவுக்கு சில நேரங்களில் மனம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதான் அதுக்கு தான் ஆச்சாரியர் வேணும். கிருஷ்ணாத்மான்னு சொல்றார். ஆச்சாரியர் என்ன சொல்றார் இதுல ஸ்லோகத்தில் கடைசியா? त्वचि विलसत् कवचे त्वचि विलसत् कवचे अस्तु कृष्ण आत्मा. ஆத்மானா மனம்னு சொல்லப்படுது. நாம் என்ன நினைச்சு வரும் சம்ஸ்கிருதம் வந்து ஆத்மானா ஆஹா ஆத்மா மனசுன்னு சொல்ற அவன் மனம். ஆத்மாவுக்கு மனம்னு பேர் உண்டு. எந்த அர்ஜுனன் மீது ஸ்நேகத்தினால கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான, ஏவல் புரிந்தன அவருக்கு உதவி செய்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குளம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகள் தான். குதிரைகள் அங்கு இங்கு ஓடுது அந்த குருஷேத்திர போர்க்களத்தில். இப்படி குதிரைகள் அங்கெங்கும் ஓடும்பொழுது அந்த மணல் தூசி எல்லாம் அப்படியே மேலே பறந்து கிருஷ்ணருடைய கேசம் வந்து எப்படி இருக்குன்னா, அவருடைய திருமுடி எப்படி இருக்குன்னா அப்படியே அலைபாயக்கூடிய கேசம். அப்படி அதான் அவ்வளோ அழகு. அப்படி கிருஷ்ணருடைய கேசம் சுருளாக இருந்து அப்படியே பறக்கும். சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த காதுகிட்டலாம் சில சுருள் முடி இருக்கும். நான் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு குழந்தைய பார்த்தேன். இதெல்லாம் கிருஷ்ணருடைய வெளிப்பாடு. அந்த மாதிரி குழந்தைகளை பார்க்கும்போது ஐயோ இந்த குழந்தை அழகா இருக்குன்னு நினைச்ச கூடாது. இந்த குழந்தை இவ்வளவு அழகா இருக்கு, அப்ப கிருஷ்ணர் எவ்வளவு அழகா இருப்பாருன்னு நினைக்கணும். அந்த மாதிரி கிருஷ்ணருடைய அந்த சுருள் முடி அலைபாயக்கூடிய அந்த கேசம் இந்த குதிரையெல்லாம் ஓடினால அந்த மண்ணெல்லாம் அது மேல பட்டு அப்படியே சாம்பல் நிறமா மாறிச்சு. அதுவும் அழகா இருக்கு பார்க்க. சாம்பல் நிறத்தில் அவ்வளவு அழகா இருக்கார். மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நினைத்தன. இப்ப கிருஷ்ணர் சண்டை போடுறதுக்காக குதிரை இங்க திருப்புறா அம்பு. அவர் சண்டை போடல. கிருஷ்ணர் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணர் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக பல காரியங்கள் செய்யும்போது அவருடைய உடம்புல வேர்வை வருது. வேர்வை வருதுன்னா உடனே நம்மள மாதிரி மகாமட்டமான நாற்றம் பிடிக்கக்கூடிய வேர்வை அல்ல. பகவான் இந்த உலகத்தை படைக்கும் போது முதல்ல காரணோதகஷாய விஷ்ணு பிரபஞ்சத்தை உருவாக்கணும்னு கர்ப்போதகஷாய விஷ்ணு இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நுழைகிறார். நுழையும் போது அவருக்கு படுத்துக் கொள்வதற்காக நீர் தேவைப்படுது, கர்ப்ப ஜலம் தேவைப்படுது. அது எப்படி பண்றாரு தெரியுமா? தான் உடம்புல இருந்து வேர்வை மூலமா அந்த கர்ப்ப ஜலத்தை நிரப்புறார். அந்த பிரபஞ்சத்தை பாதி நிரப்பிட்டார். இன்னைக்கு நம்ம உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் கடல் இருக்கு. இதெல்லாம் என்ன? பகவானுடைய வியர்வை, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த கர்ப்பஜலம் முழுக்க தன்னுடைய பகவான் கர்ப்போதகஷாய விஷ்ணு உடம்புல இருந்து வேர்வை மூலமாக கர்ப்பஜலத்தை நிரப்பி அதுல படுத்து தான் 14 உலகங்களை உருவாக்கிறார். அந்த மாதிரியான வேர்வை, நம்மள மாதிரி நாற்றம் அளிக்கக்கூடிய வேர்வை அல்ல பகவானுடையது. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் வந்து ரசிக்கணும். சம்ஸ்கிருதம்னா ஒன்று வேற்றுமொழி, அது ஏதோ வந்து அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சதெல்லாம் முட்டாள்தனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியர்களோ முக்கியமாக தமிழர்களோ பேசக்கூடாது. ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான பாஷை, தேவ பாஷை, பகவான் பேசிய பாஷை, பீஷ்மாச்சாரியர் பேசிய பாஷை, கிருஷ்ணர் பேசிய பாஷை. இன்னைக்கு தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்களே, அந்த ஸ்கந்த புராணம் தமிழ்லயே இருக்கு இல்ல, சம்ஸ்கிருதம். ஸ்கந்தன் தான் சொல்லியிருக்கு, முருக புராணம் கிடையாது. அது ஸ்கந்த புராணம். ஸ்கந்தான சம்ஸ்கிருதம். ஏன் இவ்வளவு வெறுப்பு சம்ஸ்கிருதத்து மேல? இந்த திராவிட கழகங்கள் முட்டாள் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்காக அவன் சம்ஸ்கிருத மேல வெறுப்பு உண்டாக்கி கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடியவனும் முட்டாள்தனமா தமிழையும் சம்ஸ்கிருதம் பிரிக்கிறான். இல்ல, தமிழும் சமஸ்கிருதமும் ஆன்மீகத்திற்கு 2 கண்கள். எப்படி வந்து நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும் தமிழை கையில் எடுத்துக்கொண்டு அந்த தமிழின் மூலமாக வேதத்தை கொடுக்க முயற்சி செய்தார்கள். வேற ஒன்றுத்தையும் கொடுக்கல, வேதத்தை தான் கொடுத்தாங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை 12 ஆழ்வார்கள் தமிழ் பாசுரங்கள் மூலமாக, திராவிட வேதம்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி நாயன்மார்கள் பதிகத்தின் மூலமாக, தமிழின் மூலமாக வேதத்தின் தாற்பயத்தை மக்களுக்கு கொடுத்தார்கள். ஆனா இந்த திராவிட கழகங்கள் வந்து அதை பிரிச்சுது. ஆங்கிலேயம் பிரிச்சா முதல்ல,
இதை நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் முட்டாள்தனமாக சம்ஸ்கிருதத்தை என்னமோ வேற்றுமொழி மாதிரி பேசி நம்மளுடைய உண்மையான நமக்கு ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய இரு கண்களாக போற்ற வேண்டிய தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பிரித்து பார்க்கிறார்கள். ஸோ இவ்வளோ அழகாக இந்த வேர்வைக்கு ஒரு அர்த்தம் எப்படி கொடுத்துருக்காரு, சிரமவாரின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிரமம்னா என்ன, நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த சிரமம் ஏற்படும், அந்த சிரமத்தின் மூலமாக வரக்கூடிய வாரி தான் வியர்வை. ஸோ ரொம்ப சிரமவாரி, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நினைத்தன. அடுத்து, எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். பீஷ்மாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் சண்டை போட மாட்டேன்னு சொன்னோன்னே உன்னை சண்டை போட வைக்கிறேன்னு பீஷ்மாச்சாரியர் மனசில் நினைக்கிறார். உன்னை நான் சண்டை போட வைக்கிறேன் பார், நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உன்னை சண்டை போட வைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறார் பீஷ்மாச்சாரியார், கிட்டத்தட்ட அர்ஜுனனை கொல்லக்கூடிய நிலைமைக்கு போகிறார். பீஷ்மாச்சாரியருடைய அம்புகளால் அர்ஜுனனால் தாக்கு பிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறார், ஏற்கனவே சாஸ்திரம் தான் சொல், தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம். தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம்னா தர்மம்னா என்ன, பகவான் என்ன செய்யறாரோ அதான் என் தர்மம். பகவான் எது செஞ்சாலும் தர்மம். பகவான் செஞ்சதை தாண்டி இது ஒன்று இருந்தால் அது தர்மம். ஸோ பகவான் சத்தியம் பண்ணாலும் சத்தியத்தை மீறார், அதுவே தர்மம் தான். என்ன பண்ணார் கிருஷ்ணர், அர்ஜுனனுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்ச உடனே பகவான் இறங்கி சக்கரத்தை, அந்த தேர் சக்கரத்தை பிடுங்கி கையில் எடுத்துட்டு பீஷ்மாச்சாரியர் அடிக்க ஓடி வரார். அப்படி ஓடி வரும்போது அவருடைய கேசமெல்லாம் பறக்குது. சத்தியம் பண்ணார், ஆனாலும் பீஷ்மாச்சாரியரை கிருஷ்ணர் இது பண்ண வரார். ஆனால் கிருஷ்ணர் இது பண்ணலை, வரார். வரும்போது என்ன பண்ணுறார் இவர் பீஷ்மாச்சாரியர், கிருஷ்ணர் மேலே அம்பு விடுறார். எவ்வளோ பெரிய பாகவதர் அவர். என்ன சொல்றார், நான் என்னுடைய கண்கள் பகவான் கிருஷ்ணர் மேலே இருக்கட்டும்ன்றார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் எப்படி வர்ணிக்கிறார், என்னுடைய மனசு எல்லாமே பகவான் மேலே இருக்கட்டும்ன்றார். அவருடைய அந்த பொன்னிற ஆடை மேலேயும் அவருடைய திருமுகத்து மேலேயும் நான் இப்படி சொன்ன பீஷ்மாச்சாரியர் அம்பு எடுத்து கிருஷ்ணர் மேலே அடிக்கிறார். இப்படி கிருஷ்ணர் மேலே படும்போது கிருஷ்ணர் உடம்புல பட்டு ரத்தம் வருது. ஆனால் அது அந்த காயங்கள் என்ன அலங்காரமாக இருக்குன்றார் பீஷ்மாச்சாரியார். எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் உடம்புல நான் கிருஷ்ணர் மேல நான் அம்பு விட்டேன், அந்த ரத்தம் கொட்டுது. அந்த ரத்தம் அவருடைய அலங்காரமா கிருஷ்ணர் அனுபவிச்சுக்கிட்டார். என்னடா இது, எப்படி கிருஷ்ணர் மேல ஒருத்தர் அம்பு விட்டு ஒரு பக்தன் அவர் உடம்புல ரத்தம் வர வைப்பாரா? அதுக்கு ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமான பதில் சொல்றார். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய இடத்துக்கு போக வேண்டாம், அது ரொம்ப ஹையஸ்ட் மாதுரிய ரசத்தில் ஒன்று சொல்றார். நான் சிம்பிளாக சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம குழந்தைகிட்ட கையை கொடுத்து கடி எங்கே கடிப்பாகலாம் கடிக்க சொல்லுவோம். அந்த குழந்தையால் கடிக்க முடியாது, அதுக்கு பல்லே இருக்காது. அது அங்கங்கன்னு கையில் கடிக்கும். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம், கடின்னு. இதெல்லாம் அனுபவம் இருக்குது. நான் பல பேர் பார்த்துருக்கேன், குழந்தை கை கொடுத்து கடின்னு பார்க்க சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி அதில் எப்படி ஒரு தந்தைக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறதோ, அதில் எப்படி ஒரு பெருமை ஏற்படுகிறதோ, ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு பீஷ்மாச்சாரியர் அம்பு அவருடைய உடம்புல பட்டு அந்த ரத்தம் வருது, அது அவருக்கு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு குழந்தையின் கையை கடிக்க செய்து அதில் ஒரு தந்தை ஆனந்தம் அனுபவிப்பது போல. இன்னும் வேற விஷயங்கள்லாம் கூட இருக்கு, காதலன் காதலுடைய காதை கடிக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு ரசம், அதில் வலி வேதனை கிடையாது, அதில் ஒரு இன்பம் தான் இருக்கு. அது அதில் ஒரு ஆனந்தம் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை தான் இங்கே கிருஷ்ணர் அனுபவித்தார் அப்படின்னு ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்றார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேணும், புத்தி வேணும், சத்துவ நிலையில சுத்தமான சிந்தனையில் இருக்கணும். மகா மட்டமான விஷயத்தை சாப்பிட்டுக்கிட்டு மகா மட்டமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு தவறான கல்மிஷத்தோட அழுக்கோட மனசு வச்சிருந்தா எல்லாமே அழுக்காக தான் தெரியும். ஸோ என்ன சொல்றாருன்னா, எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விடட்டும்ன்றார். என்னுடைய மனசு இருக்கே கிருஷ்ணர் மேல ஆழ்ந்து விடட்டும். ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஸ்நேகத்தினால் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் ஏவல் புரிந்த இடமான போர்க்களத்தில் குதிரைகளின் குளம்புகளால் எழுப்பப்பட்ட தூசிகளினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலைபாயும் கேசம் சாம்பல் நிறமாக மாறியது. மேலும் அவரது பணியினால் விளைந்த வியர்வை முத்துக்கள் அவரது முகத்தை நனைத்தன. எனது கூறிய அம்புகள் தைத்த காயங்களால் அதிகரிக்கப்பட்ட இவ்வெல்லா அலங்காரங்களையும் அவர் அனுபவித்தார். என் மனம் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே ஆழ்ந்து விடட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் பல பிரார்த்தனைகளை, பல அற்புதமான தத்துவங்களை, நம்ம மனசில் வாழ்க்கையில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பீஷ்மாச்சாரியார் சொல்ல போகிறார். கேட்டு ஆழ்ந்து அனுபவித்து நாமும் பீஷ்மாச்சாரியருடைய நிலையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைய நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु श्रील प्रभुपाद की जय, गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत्.